ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மணக்க மணக்க மட்டன் குருமா தாங்க வச்சிருக்கிறேன். வாங்க எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸ், கேரட், அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமா பச்சை பட்டாணியும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி, அப்புறம் ஊற வச்சு எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கலாம். இது மட்டனில் மட்டும் இல்லைங்க, சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 விசில் விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, 1 கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு, காய்கறியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.